அதாவது இது அத்தியாயம் 19 மாரப்பனுடைய மனோரதம். போய் உட்காந்துட்டான். வம்பு வேண்டாம், வள்ளிக்கிட்ட வாங்கி கட்டிக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு, நாமளும் தப்பு செஞ்சிட்டோம். ஆனாலும் இவன் யோசிக்கிறான், அந்த முகத்தில் இருந்த அந்த தேஜஸ் இருக்குல்ல, அந்த பல்லவ சக்கரவர்த்தி முகத்தில் இருந்த அந்த தேஜஸ், அவருடைய கண்களில் இருந்த அந்த ஒளி, அவர் கூப்பிட்ட அந்த கம்பீரம், எல்லாத்துக்கு முன்னாடி இவன்கிட்ட இருந்த மற்ற எண்ணங்கள் எல்லாமே அப்படியே விடுபட்டு போச்சு. எப்படி அப்படி மாறினான்னு அவனுக்கே தெரியல. நம்மளுக்கு ஒருத்தர் மேலே கோபம் இருக்குன்னா அதை காமிச்சிடும் ஒன்று, ஆனால் காமிக்க முடியாத அளவுக்கு அவருடைய முகம் அவ்வளோ சாந்தமாக இருந்துரு. இந்த கண்களில் இருக்கிற ஒளியை பார்த்தோன்னே நிமிர்ந்து நேருக்கு நேர் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு மனிதர், அடுத்தவங்கள தன்னுடைய கண்களாலேயே பார்வையாலேயே அடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார் அந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறேன், எப்படி நம்ம இப்படி அடங்கி போனோம், இப்படி ஒரு அவமானம் நம்மளுக்கு நடந்து போச்சு, இந்த அவமானத்தை எப்படி துடைப்பேன், இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன், திருப்பி வள்ளிக்கிட்ட நான் எப்படி நல்ல பேரை வாங்குவேன், காலம் பூரா நம்மளை இப்படி கரிச்சு கொட்டிடுவாளே, அவளுக்கு ஒன்று கிடச்சாதே போதும், முடிஞ்சிச்சு, இன்னும் பெருசாக வேற கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்மளை கரிச்சு கொட்டாமல் விடவே மாட்டான், முடிஞ்சது இன்றைக்கி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போதே மறுபடியும் குதிரையோட சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறான், குடிசை வீட்டுக்கிட்ட தான் குதிரை நின்றுச்சு. யாருன்னு பார்த்தா மாரப்ப பூபதி இறங்கணும். அந்த பக்கம் உள்ள வள்ளி கத்திக்கிட்டு இருக்கா, இப்பயும் வறுத்தெடுக்கிறா பொண்ணுன்னு. என்ன இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யறதுக்கு இவனுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னு தெரியல. அப்புறம் இவனுக்கும் அந்த மாரப்ப பூபதி துரோகிக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படையில் அப்படி திரும்பி நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவன் என்ன நினச்சிட்றா, சத்தம் கேட்டுது, அந்த கதவை திறக்கிற சத்தம் கேட்டோன்னே போயிருந்த பொண்ணை திரும்பி வந்துட்டான்ட்டு திருப்பி வறுக்கிறா அவனை போட்டு. கடைசியில் பார்த்தா மாரப்ப பூபதி வந்தது இவனுக்கு தெரியாது. இவனுக்கு மாரப்ப பூபதிக்கு அசிங்கமாக போயிடுச்சு. சே, என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அப்படி பின்வாங்காமல் மறுபடியும் கதவை திறந்துட்டு சிரித்த முகத்தோட அப்படி சமாளிக்கிறான். என்னம்மா வள்ளி, என்னோட பொண்ணனை சேர்த்து பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன தான் பொண்ணை உனக்கு துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னோடனே இவன் யோசிக்கிறான், ஐயோ பொண்ணுன்னு நினச்சோமே, இவன் நிற்கிறான்னு அப்படியே சமாளிச்சுட்டு, ஐயா உங்களை பேசுகிறதுக்கு இனிமேல்ட்டு ஒரு வீரம் பிறந்து தான் வரணும் அப்படின்னு வாய்க்குள்ளேயே முனகிறாளா. என்ன சொன்னவள்ளி என்ன சொன்னவள்ளி அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே இவன் வந்துடுறான். பொண்ணை பார்த்தான் இல்லையா, பொண்ணை வந்துடுறான் உள்ள. பொண்ணை பார்த்தோன்னே இவன் சொல்கிறான், வா பொண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணனும் மாரப்ப பூபதி எந்த மரத்துக்கிட்ட உட்காந்துருந்தாங்க அந்த மரத்துக்கிட்ட, அதாவது பொண்ணை உட்காந்துருந்தாலே அந்த மரத்துக்கிட்ட போயிடுறாங்க. போனோன்னே கேட்குறா, சொல்கிறான் மாரப்ப பூபதி, உனக்கே தெரியாமல் நீ எனக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கேன். ஐயா, நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட முடியுமா? அதுதான் சொல்கிறேனே, உனக்கே தெரியாமல் நீ எனக்கு ஒரு நல்லது செஞ்சுட்ட. அது என்ன நல்லது? வள்ளியை நீ கல்யாணம் கட்டிக்கிட்டல்ல, ஒரு காலத்தில் எனக்கு வள்ளி மேலே தீராத ஒரு ஆசை இருந்தது, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். நல்ல வேலைக்கு நான் பண்ணலை, ஒன்றையே இப்படி பண்ணுறாலே, எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பான், அதனால் உனக்கே தெரியாமல் நீ எனக்கு நல்லதை செஞ்சுட்ட அப்படிங்கிறான். உடனே பொண்ணும் சொல்கிறான், சரிதான் ஐயா, சரிதான் பண்ணியிருக்கேன், ஏன்னா சண்டை அப்படின்னாலே நீங்கள் ஓடி ஒளிகிற ஆசாமி, அப்படி இருக்கும்போது சாதுவான உங்களுக்கும் சண்டை போடுற வள்ளிக்கும் எப்படி ஒத்துக்கணுன்னு என்ன சொன்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்க பார்க்குறான். கத்தி எடுத்தோன்னா, ஐயா கத்திலாம் வச்சுருக்கீங்களா, உரையில் வாளில் இருக்கா, அந்த வாழை எடுங்க, நான் போயிட்டு பொண்ணியை கூப்பிட்டு வள்ளியை கூப்பிட்டு வரேன், இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தான். மரக்கத்தி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது வெறும் அட்டைக்கத்தின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ, அப்போ மரக்கத்தி இல்லையா, நெஜ கத்தியா, நெஜ வாழா, உருவுங்க, நான் போயிட்டு வள்ளியை கூப்பிட்டு வரேன், அப்போயாவது அவன் நம்பட்டோம் அப்படின்னோடனே இவன் வாழை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறான், மாரப்ப பூபதி, பெண் பிள்ளைகளில் இந்த மாதிரி ராஜரிக விஷயத்தில் உள்ள நுழைக்காத, ஆனால் உன்னால் எனக்கு ஆக வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அப்படின்னோடனே, என்ன காரியம் இதுக்கு மேலே நடக்கணும்? விக்ரம மகாராஜா போயாச்சு, அவரை நாடு கடத்தியாச்சு, எங்கே கொண்டு போய் விட்டாங்கன்னே தெரியாது, இதுக்கு மேலே நடக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னோடனே, இதெல்லாம் உங்களுடைய மகாராணி அருள்மொழி தேவியால் வந்தது தான் அப்படின்னோடனே, சொல்லுங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், அருள்மொழி தேவி தான் தூண்டி விட்டது விக்ரம இளவரசரை, விக்ரமரை இந்த சைடு தூண்டியும் விட்டுட்டு அந்த பக்கம் அச்சுதவர்மன் தளபதி கிட்ட போயிட்டு கலகம் ஏற்பட போகுதுன்னு சொன்னதும் அவங்க தான் இல்லையா அப்படின்னோன்னே, நான் அவங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அவங்க ஒரு சிவனடியாரை நம்புகிறாங்கல்ல, அவன் சரியான வேஷதாரி, நான் எத்தனையோ முறை உங்கள் எல்லார் எதிர்க்கையும் அவனுடைய தாடியை பிடிச்சி இதை நிரூபிக்கணும்னு எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருப்பேன், ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போச்சு. ஆனால் உங்களுடைய மகாராணி தான் அவங்க அப்படி நம்புகிறாங்களே,
எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறது. நான் உன்னிப்பாக சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் வந்து பல்லவ சக்கரவர்த்தி இருக்கிறார் இல்லையா, ரவிவர்மருடைய ஒற்றவன் அந்த சிவனடியார். அவன் தான் போயிட்டு அச்சுதவர்மன் கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை சக்கரவர்த்திக்கிட்டே சொல்லியிருக்கணும். அவன் சக்கரவர்த்தியுடைய ஒற்றனாக இருக்கிறதுனால தான் இங்கே நாம் பேசினது அங்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நான் எப்படியாவது நிரூபிக்கணும்னு பார்க்குறேன், நீங்களாம் விடுறதில்லைன்னொன்னே இவனுக்கு ஏற்கனவே வந்து பொன்னனுக்கு சிவனடியார் மேலே ஒரு சந்தேகம் இருந்தது. அதை நேரடியாக சிவனடியார்கிட்டையும் கேட்டிருக்கான். அந்த சமயம் பார்த்து தானே அவன் வந்து கத்தியை வச்சிருவேன், மார்பில் குத்திடுவேன் வேளால் அப்படின்லாம் சொன்னான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை உண்மைதான் போல் பல்லவ சக்கரவர்த்தியுடைய ஒற்றனாக தான் இருப்பான் அந்த சிவனடியார். இப்போ மாரப்ப பூபதி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. நல்ல அபிப்பிராயம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனாலும் விக்ரம மகாராஜா நாடு கடத்தப்பட்டதுக்கு காரணம் இவன் தான். ஏன்னா சேனையோட வரன் எங்கே வந்தான், அதுவும் இவனுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஆனாலும் முழுசாக விவரம் வெளியில் போனது இந்த ஒற்றனால தான். இந்த சிவனடியார் தான் போயிட்டு பல்லவ சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிட்டாரு, இப்படி தான் போயிருக்கு விஷயம் அப்படிங்கிறது ஏற்கனவே இவனும் யோசிச்சு வச்சுருந்தான். அதையும் வந்து மாரப்ப பூபதி சொன்னோன்னு நம்புகிறான். இனிமேல்ட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். விக்ரமன் வருவானா வரமாட்டானா திரும்பி வருவானான்னு தெரியாது, ஆனால் சோழ சாம்ராஜ்யத்தை நம்ம விட்டு கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னோன்னு இப்போ இவன் கேட்குறான், எப்படி அதை விட்டு கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கும்போது என்கிட்ட ஒரு நல்ல ஒரு திட்டம் இருக்குது. அது என்னென்னா, நேற்று கூட சக்கரவர்த்தி இந்த வழியாக போனப்போ உன்னை தான் கூப்பிட்டு குந்தவி தேவியை வந்து தோணித்துறையிலேருந்து அந்த பக்கம் அக்கறையில் வசந்த மாளிகையில் விட சொன்னாராமே, நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னாராமே. அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு வந்து நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னோடனே என்ன உதவி அப்படின்னு கேட்குறான். அதாவது ஏற்கனவே எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரபத்ர ஆச்சாரி தான். போன வள்ளியுடைய தாத்தா இருக்கா இல்லையா, அவன் தான் சொன்னதே. அதாவது எனக்கு வந்து பல்லவ சக்கரவர்த்தியோடைய மகள் தான் வந்து மனைவியாக வரப்போகிறா அப்படிங்கிறத அவன் தான் சொன்னான். ஒருவேளை அதெல்லாம் கைகூடுற காலம் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. நீ என்ன பண்ணுறனா, இப்போ படகு ஓட்டிக்கிட்டு அந்த கரைக்கு போகிறதுக்குள்ளே அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தெல்லாம் குந்தவிக்கிட்டே என்னுடைய அருமை பெருமையெல்லாம் சொல்லி என்னை பற்றி நல்ல எண்ணங்களை அவன் மனசில் உருவாக்கிவே. நாளைக்கு கூட சக்கரவர்த்தி என் அரண்மனைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்கிறார். ஒருவேளை மறுபடியும் இந்த சேனாதிபதி பட்டத்தை எனக்கே கொடுக்கலாம். இன்றைக்கு சேனாதிபதியாக இருக்கிற நான் நாளைக்கு இந்த நாட்டுக்கே ராஜாவாகவும் ஆகலாம். அப்போது ஒருவேளை விக்ரமன் திரும்பி வந்தால் சோழ சாம்ராஜ்யமாவது இருக்கும், அவன்கிட்ட திருப்பி நம்ம கொடுத்துடலாம். இது எனக்கு சம்மதம் தெரிவிப்பியா அப்படின்னு சொன்னோன்னா பொன்னன் வந்து ஒரு மாதிரி சரி நான் நிச்சயமாக செய்கிறேன், இந்த உதவி தானே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இவன் என்ன சொல்கிறான், நம்ம மாரப்ப பூபதி நிச்சயமாக அந்த சிவனடியார் வேலையாக தான் இருக்கும், அவன் தான் ஒற்றனாக இருப்பான். இந்த விஷயம் அந்த சிவனடியாருக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோ. அதாவது இவனை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறான் இல்லையா, அதெல்லாம் அந்த சிவனடியாருக்கு மட்டும் வராமல் பார்த்துக்கோ, தெரியாமல் பார்த்துக்கணுன்னு இவனுக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. ஒரு பக்கம் மாரப்ப பூபதி செய்த துரோகம், இன்னொரு பக்கம் வந்து சிவனடியார் மேலே இவனுக்கு இருக்கிற சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை கீழே வச்சுருந்தான் இல்லையா, அப்படியே ஒரு எடுத்து ஒரு சுழட்டி அது யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி, துரோகம் செஞ்சவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு இதுதான் கெதின்ட்டு அந்த புண்ணை மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாங்க பாருங்கள், அந்த மரத்தில் ஒரே விட்டு அந்த கத்தி போய் அந்த மரத்தில் அப்படியே சொருகிடுச்சு. பார்த்தோன்னே வெடுவெடுத்து போயிடறான் மாரப்ப பூபதி. ஆனாலும் எப்படியாவது பொண்ணை நம்மளுடைய குந்தவி விஷயத்தில் உதவி செய்வாங்கிற எண்ணம் மாரப்ப பூபதிக்கு ஓரமாக இருந்தது. உதவி செய்தானா பொன்னன்? அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.